ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு காஃபி பெயிண்டிங் தான் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து கேன்வாஸ் பேப்பர் இல்லை கேன்வாஸ் ஷீட்டு இல்லை கேன்வாஸ் போர்டு இல்லை பிகினர்ஸாக இருக்கிறவங்க சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேன்வாஸ் போர்டில் பண்ணலாம். ஸோ இதுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துகிட்டு அதை வந்து லைட், மீடியம், டார்க், டீப்பஸ்ட் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ பிரித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ காஃபி பவுடர் எடுத்துகிட்டு 1 ட்ராப் விடும்போது ரொம்ப டார்க்கு கிடைக்கும். அப்புறம் 2 ட்ராப்பில் வாட்டர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் லைட் கிடைக்கும். 3 ட்ராப் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டு, 4 ட்ராப், 5 ட்ராப், 6 ட்ராப் இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஷேடோவோட லைட்னஸ் அதிகமாக வேணும் போது அதிகமாக தண்ணி ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டிசைன்ஸ் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிட்டோ இல்லை ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கோ எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா அவுட்லைன் வந்து கொஞ்சம் டார்க்கு இல்லைனா மீடியம் டோன் அதில் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்கணும். டிசைன் இன்னர் சைடு வந்துட்டு லைட் ஷேடோவில் ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபில்லிங் மெத்தடு கொடுக்கணும். அதுக்கப்புறமா மிடில் டோன் இருக்கிறத எடுத்து ஷேடோவாக கொடுத்துட்டு வரணும். எந்த ஏரியாவில் நமக்கு டார்க் வேணுமோ எடுத்த உடனே டார்க் எடுத்து அப்ளை பண்ணாமல் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துக்குமே லைட் டோன் அப்ளை பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டார்க்னஸ் ஆட் பண்ணுறது நமக்கு நல்லாயிருக்கும் பெயிண்டிங்க்கு. ஸோ அதுக்கப்புறமா பெயிண்டிங் முடித்த பிறகு இதை வந்து நல்லா 10-20 நாள் காய விடணும். காய்ஞ்ச பிறகு ஸ்ப்ரே வார்னிஷ் இல்லைன்னா இப்போ நிறையவே கிடைக்கிது, அந்த மாதிரி வார்னிஷ் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு 3 டேஸ் கழித்து மறுபடியும் ஒரு வாட்டி வார்னிஷ் கொடுக்கணும். அந்த மாதிரி 2 டைம்ஸ் வார்னிஷ் கொடுக்கும்போது அது நல்லா செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறமா ஃப்ரேம் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் காஃபி பெயிண்டிங் மெத்தடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.